வார பலம் பலம் வரும் உலகம். சரியா? நீங்க ஆமா இல்லையான மட்டும் தான் நீங்க கதை சொல்லணும். சரியா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இல்லையா? பயனுள்ளதானே? சரி. புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டீங்களா இல்லையா? சரி. எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்க மிகவும் Waalaikumsalam. Oh, இந்த வாக்களிக்கிற முறையை தான் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டதாக கடைசியா உறுதியான ஆடியன்ஸை பார்த்து சொல்லுங்கள். Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. மிக பெருமதியான எவ்வாறான நடைமுறைகளை இதை கையாள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இது மிக ரொம்ப பிரதேசமா என்ற கருத்தை நான் தெரிவிக்கிறேன். நாங்கள் அப்படித்தான் நாங்கள் சொன்னோம். அப்படித்தான் அழைப்பு கொடுத்தோம். செய்யலாம் செய்யலாம். நீங்கள் நாங்கள் நாளைக்கு வந்து செய்வீங்க, நாங்கள் ஆயத்த மாதிரி நீங்கள் 100 பேர் அதை தந்தீங்கன்னா நாங்கள் செஞ்சுக்கிறோம். இது சைவ வேலையில் நேற்று நாங்கள் விபுலானந்த சுவாமி விபுலானந்த அழகிய கல்லூரி மியூசிக் காலேஜ்னு சொல்லுவோம், கல்லடியில் இருக்கிறது. அங்கே நாங்கள் 100க்கும் மேற்பட்ட 116 பேருக்கு இல்லையா, 116 பேருக்கு நாங்கள் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தினோம். அதில் முழுதும் 20 வயசுக்கு மேற்பட்ட 22 23 வயசுக்கு உட்பட்ட ஆக்கள் தான், அதுக்கு மேலே யாருமே இல்லை. அவங்க கூட சில வாக்குகள் இருக்கும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த வாக்கு பேலட் பேப்பர் கையில் எடுத்து பேனையும் கையில் எடுத்து ஆருக்கு போடுற வாக்கு, அதாவது இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்ன ஒரு விஷயத்தை சொல்லலாம். 1977ஆம் ஆண்டு பழைய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். ஸ்ரீமா பண்டார் நாயக்கா பாராளுமன்றத்தை பாராளுமன்றது ஜேஆர் ஜெயவர்தன் அவர் வந்தவர். அவர் வந்த உடனேயும் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை போட்டு ஸ்ரீமா பண்டார் நாயக்கு வாக்குரிமையை தான் பறிச்சு. நாங்கள் எந்த வாக்குச்சாவடி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த வாக்குச்சாவடிக்கு போய் அந்த வாக்குச்சாவடிகள் நிலவரம் என்னமாக இருக்கின்றது,
எஸ்டிஓ வந்து சரியான முறையில தன்னோட குழுவை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றாரா, சரியான வேலை செய்கின்றாரா, மக்களுக்கு ஏதாவது இடைஞ்சல்கள் இருக்கின்றதா என்று கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் வந்து வெளியிருக்கின்றது. அதே நேரம் இன்னொரு விஷயம், நீங்க மேசையை பார்த்துருக்கீங்க, வாக்குச்சாவடி இந்த ஒரு கலர் பேப்பர் தந்த உடனே அந்த பேப்பர் வந்து ஒரு பெரிய பேப்பர் தான் கிடையாது, ஒரு சொற்கான ஒரு பேப்பர் மெயின்டைன் இருக்காது. இப்போ வந்து இலங்கையில டிஜிட்டல் கோடிங் சிஸ்டம் எல்லாம் மாறிட்டு அதில் நம்ம வளர்ச்சி அடையாது. இப்பயும் இந்த பேப்பர் மெட்டீரியல் தான் நம்ம ஓட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மேசைகள் வச்சுதான் நீங்க உள்ளடி விடுவீங்க. அந்த உள்ளடி வந்து ஒரு மொத்த முறையில் உள்ளடி இடப்படுங்க, உங்களுக்கும் வருகிறவர்களுக்கும் பொதுமக்களையும் வரவேற்றவர்களாக இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக எங்கள் கபை நிறுவனத்தின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் விலாசராஜ் அவர்களை அழைக்கின்றேன். சரியான முறையில முதலாவது இலக்கம், இரண்டாவது விரும்புகிறார் என்ன செய்யணும், அவர பேருக்கு மேலே 2 என்ற இலக்கத்தை வந்து சரியாக முறையில வந்து 3 என்று அதற்குள் இது பெட்டிக்குள்ள வந்து எழுதணும். அப்ப இது வந்து ஜனாதிபதி முன்னாள் வந்து மரணித்து விட்டார், என்ன வேட்பாளராக பதிவு செய்துவிட்டு இயற்கை மரணம் எழுதி விட்டார். அவர் குறித்த சின்னமும் வந்தது என்னன்னா, அது எல்லா பலட் பேப்பர்கள் ரெடி பண்ண பிறகுதான் அவர் இறந்ததும் கூட, அதனால அவருடைய சின்னமும் வந்திருந்தது. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னா, இறந்தவர்கள் கூட நம்ம இலங்கையில வந்து வாக்குகளை பதிவு செய்திருக்காங்க. அதாவது ஒரு அபேட்சகர் வந்து இறந்துட்டார் என்ற ஒரு அறிவு இல்லாம கூட அந்த செய்தி என்ன காரணம், மக்கள் வந்து செய்திகளை பார்க்கறது குறைவு. அதாவது தேர்தல் சட்டங்கள் எவ்வாறு திருத்தி அமைக்கப்பட்டிருக்குது, என்ன நடந்திருக்குது, நம்ம நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்குது, இப்ப இந்த விரல்ல வந்து மாற்றிருக்காங்கன்னு சொன்னா இது எப்படி தெரியும், செய்திகள் தான் போடுமே. நம்ம என்ன செய்யணும், செய்தியில நாளாக என்ன சொல்றாங்க, என்ன திருத்தி அமைக்கப்பட்டிருக்குது, நம்மளோட சட்டம் என்ன எப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது, நம்ம எப்படி அதுக்கு நம்ம ஒத்திசைவாக நடக்க வேண்டும் என்ற விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்றதுல வந்து நம்ம மிகவும் ஆர்வமாக இருக்கணும். அப்ப இப்ப வந்து பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இவ்வளவு பெருமதியான வாக்கு. அப்ப அந்த வாக்கை நாங்கள் கவனமாக நல்ல முறையில் செல்லுபடி ஆகக்கூடிய வாக்காக நாங்கள் அதை செய்ய வேண்டும். அதான் மிக முக்கியம். வாக்கு சீட்டொன்றுங்களுக்கு தாரது நாங்கள் அந்த நேரம் அந்த 7 வருஷம் ஒரு நாட்டை ஆண்டு பிரதமர் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரத்து கூட தாய், அவருக்கு வாக்கு போட்டு கேளாது, எங்களுக்கு வாக்கு போடலாம்னா அந்த வாக்குன்ற பெருமதி என்ன. அதனால உங்களோட வாக்குகள் ரொம்ப பொன்னானது, நீங்க கவனமாக அந்த வாக்குகளை பாவித்துக் கொள்ளணும் தான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். சரி, பெங்கால சைட்ல இருந்து நம்மளுக்கு கேள்வி கிடையாது, தெளிவு கிடைச்சா பேசுங்களேன். தெளிவு கிடைச்சிருக்குதானே? அப்ப கட்டாயம் வந்து வாக்குகளை வந்து சரியான முறையில் பதிவு செய்வதற்கு வந்து ஒரு ஜனநாயக பிரஜை, அதாவது இலங்கையில் வாழ்கின்ற ஒரு ஜனநாயக சிறந்த பிரஜை என்ற அடிப்படையில் வந்து எவ்வளவோ தூரம் வாக்குகளை சரியான முறையில், எந்த அளவுக்கு நம்ம வாக்குகளை சரியான முறையில் பதிவு செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மளோட